பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் நல்லவர். இந்நாள் வரையிலே நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேற்றி அற்புதமா அதிசயமா வழிநடத்தி வந்தார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுத்தும். இந்த வழியிலும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல ஏதோ ஒரு காரியத்தை நீங்க சாதிச்சாலோ, இல்ல ஒருவேளை பாக்குறதுக்கு அழகா இருந்தாலோ, இல்ல அநேக சம்பாத்தியம் உங்களுக்கு இருந்து ஆஸ்தி அந்தஸ்துகள் இருந்தா உங்களை சுத்தி இருக்கவங்க அதிகமாய் மரியாதை செலுத்துவாங்க, உங்களை கனம் பண்ணுவாங்க, உங்களுக்கு நேரத்தை கொடுப்பாங்க. ஆனா எதுவும் இல்லாம நீங்க இருக்கிறீங்களா? உங்களை யாருமே கண்டுக்க கூட மாட்டாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க இருந்து கொண்டு இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு அன்பானவரை இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்புகிறேன். ஒருவேளை நீங்க இயேசுன்னு நபரை யாருன்னே எனக்கு தெரியாதுன்னு சொல்லிங்களா? உங்களுக்கான வார்த்தை தான். நல்லா கவனிங்க. உங்க முன்னாடி இந்த வார்த்தையை கொண்டு வர விரும்புகிறேன். எரேமியா 31 அதிகாரம் 3வது வசனம். பூர்வ காலம் முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அநாதி சிநேகம். இந்த அநாதி சிநேகம்ங்கிறது உங்களுக்கு ஒரு 2 வசனத்தை உங்களுக்கு காமிச்சு கொடுத்தே நான் சொல்ல விரும்புகிறேன். அது ரோமர்ல இருக்குது. ரோமர் 5வது அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ரொம்ப பாவியாய், துரோகியாய், துன்மாக்கராய் நம்ம இருக்கும்போது, ஆண்டவருக்கு எதுவுமே பண்ணாத போது, இயேசு நம்மளை படைத்த தேவன் நமக்காக தம்மையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார், நமக்காக மரித்தார். நான் முதல்ல சொன்னது போல, நீங்க இயேசுவை யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? இல்ல நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருக்கு ரொம்ப கீழ்ப்படிதலோடி நான் முன்னாடி ஜீவித்திருக்கிறேன், ஆனா இப்போ ரொம்ப ஆண்டவர் விட்டு நான் பின்வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு அந்த அநாதி சிநேகத்தினால் உன்னை இழுக்கிறார். உங்க சொந்த உறவினர்களே, உங்களை சுத்தி இருக்கிற க்ளோஸான நண்பர்களே உங்ககிட்ட ஏதாவது தாளந்து இருந்தா இருப்பாங்க, உங்ககிட்ட நிறைய பணம் இருந்தா இருப்பாங்க, சொத்து வஸ்து ஆஸ்தி அந்தஸ்து நல்ல சம்பாத்தியம் இருந்தா இருப்பாங்க. ஆனா எதுவுமே இல்லாம இருக்கும்போது உங்களை யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. எத்தனை பேர் இதை அனுபவிச்சிருக்கீங்க? ஆனா எந்த ஒரு தகுதியும் இல்லை, துரோகிங்களா பாவிங்களா ஆண்டவருக்கு பிரியமில்லாத பண்ணிட்டு இருக்கும் போதும் நம்ம மேல இறங்கி நமக்காக மரித்திருக்காருன்னா அவளுடைய பாசம் எப்படிப்பட்டதுன்னு யோசித்து பாருங்க. இந்த தேவனுக்கு நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்காம யாருக்குங்க அர்ப்பணிப்போம்? யோசிங்க. கர்த்தர் இடத்துல அந்த ஆதி அன்போடி திரும்புவோம். ஆண்டவர் அதுக்கு தேவையான பலன் கிருபையும் தருவார். காட் பிளஸ் யூ.